1989 ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து அது மர்டரா இல்ல சூசைடான்றத இன்வெஸ்டிகேஷனே இல்லாம தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய புள்ளியா இருக்கவன் சொல்றதுனால அந்த இன்சிடென்ட்டை கேஸே எடுக்காம அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய போலீஸ்காரங்களே குப்பை தொட்டில போட்டு போற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் அருண் பிரபு இதுக்கு முன்னாடி அருவி வாழுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுத்ததுனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த சக்தி திருமகன் படத்தோட ட்ரைலருமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேத்த மாதிரி இந்த படம் இருக்கா இல்லையான்றத நம்ம இந்த ரிவ்யூல பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சக்தி திருமகன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்ரட்டரியேட்ல மீடியேட்டரா ஒர்க் பண்ற கதாநாயகன் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட இவரை நம்பி யாரு ஹெல்ப் கேட்டு வந்தாலும் அதை முடிச்சு கொடுக்கற மாதிரி, அதாவது அது என்ன வேலையா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்கற அளவு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு இவர்கிட்ட. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கிரீன்ல காட்டாத மாதிரி இவர் ஒரு பக்கம் வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலைகள்லாம் முடியணும்ன்றதுனால இவர் எவ்வளவு டெப்தா வேணா இறங்கலான்ற ஒரு ஆளாவே இருந்துட்டு இருக்காரு இந்த படத்துல. இவ்வளவு பேக்ரவுண்ட் இவ்வளவு சப்போர்ட் இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடோட கவர்மெண்ட் இது எல்லாமே இவருக்கு அகைன்ஸ்டா மாறுது. அண்ட் இதை தாண்டி ஒட்டுமொத்த போலீஸுமே இவரை தான் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு, இவர் யாரு, இவர் எதனால இதெல்லாம் பண்றாரு, ஒட்டுமொத்த கவர்மெண்டே இவருக்கு அகைன்ஸ்டா ஏன் இருக்குன்றது தான் இந்த படத்தோட கதையே. பேர் என்ன? பேர் சொல்லுங்க. பேர் என்ன? அவன் பேரு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஜய் ஆண்டனி அண்ட் வகை சந்திரசேகர் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரீசன்ட் டைம்ல நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற எந்த படத்திலுமே வரலன்ற மாதிரி அந்த அளவு வேகமான ஒரு ஸ்கிரீன் பிளேவாவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ரொம்பவே ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி எடுத்து அதை பக்காவா ரைட் பண்ணி அதை ஸ்கிரீன் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இந்த டைரக்டர் அருண் பிரபு அது சூப்பரான ஸ்கிரீன் பிளேவா காமிச்சிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். லாஜிக் மிஸ்டேக், சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்தாலுமே அது எதுவுமே நம்ம மைண்டுக்கு வராத மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்தது இந்த படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு அது பர்ஃபார்ம் பண்ணிருக்க ஹீரோவா இருந்தாலும் சரி, மத்த ஆக்டரா இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பரா ஒரு செட்டில்டான ஆக்டிங்கை கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். தென் இந்த படத்தோட எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய கதையை இந்த அளவு ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியை கரெக்டா என்ன தேவையோ அதை மட்டும் பர்ஃபெக்டா எடிட் பண்ணி முக்கியமா அது ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவா காட்டியிருக்காங்க. அதுவுமே மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் இந்த படத்துக்கு. இதை தாண்டி இந்த படத்துல வர நிறைய வசனங்களுமே ரொம்பவே சூப்பரான வசனங்களாவே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா வாகை சந்திரசேகர் வர இடத்துல எல்லாம் ஒரு நல்ல நல்ல வசனங்கள் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. இந்த அளவு நல்லா ஃபாஸ்டா இன்ட்ரெஸ்டிங்கா போன இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டு வரையுமே இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கெஸ்ஸே இல்லாத மாதிரி இருந்த இந்த கதை செகண்ட் ஹாஃப்ல அது டோட்டலாவே மாறிடுச்சு. ஆஸ் யூசுவல் இருக்கவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்க கிட்ட கொடுக்கற மாதிரி ஒரு ஆஸ் யூசுவலான கதைக்கான டெம்ப்ளேட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு இது தீனியா இருக்குமான்னு பார்த்தா மத்த படங்களுக்குள்ள டெம்ப்ளேட் மாதிரியே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஆனது இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ் தான். அதுலயும் குறிப்பா கிரிப்டோ ஸ்டாக்னு சொல்லி இந்த மாதிரி பிட்காயின் சம்பந்தப்பட்டு நிறைய இன்டர்நேஷனல் ரேஞ்சில காட்டுறாங்க. அதுக்கான டீடைலிங்லாம் ரொம்பவே கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. தென் ஆரம்பத்துல இருந்தே சண்டை காட்சிலாம் இல்லாம போன ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி, நடுவுல சின்ன சின்ன ஃபைட் வரது, கிளைமேக்ஸ்ல வில்லனோட தலையை வெட்டுறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு அது வேற மாதிரி ஒரு ரைட்டிங் ஒன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது என் பிளாட்டுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருந்திருக்கும். தென் இந்த படத்துல வர வில்லனுக்கு இந்த இந்தியாவை பத்தி அவரை சுத்தி உள்ள எல்லார பத்தியும் இங்க டிப்ல வச்சிருக்கிற அவருக்கு கூடவே இருக்கிற கிட்டுவை பத்தி அவருக்கு தெரியாம இருக்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தோட எண்டு வரைக்கும். குறிப்பா அவர் சின்ன சின்ன தவறுகள் இல்ல சின்ன சின்னதா காசு அடிச்சா பரவாயில்ல, கிட்டத்தட்ட பல கோடிகளா அடிச்சிருக்காரு. இந்த அளவு இருக்கும்போது எப்படி அவரை பத்தி தெரியாம இருந்துச்சுன்றது ஒரு டவுட் தான். அப்புறம் விஜய் ஆண்டனியை தேடுற மாதிரி நிறைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு வர கேஸ்டிங்கும் சரி, அந்த சீன்ஸுமே சரி இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த படத்துல அது எதுவுமே ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ரொம்பவே சிம்பிளா இருக்கு. இந்த படத்துல இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர ஹீரோயின் அவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தே இருக்கு தேவையில்ல. இந்த படத்துல ஹீரோயின் வைக்கணும்ன்றதுக்காக வச்ச மாதிரியே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு ஏதாவது எமோஷனல் நிறைய சீன்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம படத்துல வெறும் 6-7 சீன் மட்டும் அவங்கள காட்டிட்டு எமோஷனலா யார் கூடயுமே அது கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோயின் கேரக்டரா போட்டு
அது கதை கூட நல்லா டெப்தா எமோஷனல் காட்சிகள் நிறைய வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாவும் பிளஸ்ஸாவுமே இருந்திருக்கும். பட் அதை எதுவும் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் டைரக்டர். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த படம் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் படம்ன்றதுனால ரொம்பவே சூப்பரான ஒரு என்கேஜிங்கான ஒரு சீன் பிளேவும் ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியும் கொடுத்து பாக்குற நமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காத மாதிரி ஒரு நல்ல ரைட்டிங். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா விறுவிறுன்னு ஃபாஸ்டா போற ஒரு எபோ ஆவரேஜ்க்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃபும் இருக்கிற இந்த படம் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். கண்டிப்பா தியேட்டர் போய் பார்க்கலாம். சோ நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் பாருங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனநாயக நாட்டுல மேல இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படும். சிரிக்கிறான் சார்.